அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் வெகு நாளுக்கு பிறகு பார்த்த தன்னுடைய அண்ணன் சபாபதி பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதைக் கண்டு நாம் நாளை குறிஞ்சிப்பாடி விழப்பள்ளம் சிங்கபுரி கந்தர் கோயிலுக்கு செல்வோம். அந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுடைய உடல்நிலை நன்றாக தேறிவிடும் என்று அவரிடம் அண்ணனிடம் சொன்ன நிகழ்வோடு நேற்றை நாம் முடித்திருந்தோம், உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். குறிஞ்சிப்பாடி விழப்பள்ளம் சிங்கபுரி கந்த திருக்கோயில் ஒற்றை கோபுரத்தோடு மேற்கு திசை நோக்கி ஏழாந்து காட்சியளித்துக் கொண்டிருந்தது. காலை பூஜை நேரத்துக்கு ராமலிங்கம் தமிழ்நாடு சபாபதி பள்ளியோடு கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். அங்கே சுப்பராய சுவாமிகளும் கோல சுவாமிகளும் அவரை வரவேற்க காத்திருந்தார்கள். அவர்கள் வரவேற்க ராமலிங்கமும் புன்னகையோடு வந்தனம் தெரிவித்தார். சுப்பராய சுவாமிகளையும் கோல சுவாமிகளையும் இப்படி ஒன்றாக கண்குளிர காண்பதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்றார். அதற்கு சுப்பராய சுவாமிகள் அவ்வண்ணமே எங்கள் எண்ணமும் சுவாமிகளே என்றார். நான் செய்தி சொல்லி அனுப்பிய அன்பர் சரியாகவே வந்து சொல்லியிருக்கின்றார் என்று திருப்தி அடைந்தார் ராமலிங்கம். ஆமாம் சுவாமிகளே என்றார் கோல சுவாமிகள். ராமலிங்கம் தாங்கள் அங்கு வந்த நோக்கத்தை அவர்களுக்கு சொல்லத் தொடங்கி, சுவாமிகளே, இவர் எனது மூத்த தமையனார் சபாபதி பிள்ளை. சென்னையில் புராண பிரசங்கம் செய்து வருகின்றார். சில காலமாக உடல்நிலம் சரியில்லை. இவரது ரோக நிவாரணத்துக்காகவும் உங்கள் இருவரையும் சந்திப்பதற்காகவும் தான் இன்று வந்தேன் என்றார். அதை கேட்ட இருவரும் சுவாமிகள் தற்காலத்தில் தலையாத்திரை சென்று வந்ததை பற்றி அவர்கள் விசாரித்தார்கள். ஆமாம் சுவாமிகளே, கருங்குழி வந்து தங்கத் தொடங்கியிலிருந்து இந்த பக்கம் இருக்கின்ற ஸ்தலங்களை எல்லாம் நான் பார்த்து வருகின்றேன். திருமுதுகுன்றம், திருவதிகை, திருவண்ணாமலை போன்ற ஸ்தலங்களையெல்லாம் வழிபட்டு நேற்றுதான் கருங்குழி வந்தேன் என்றார் ராமலிங்கம். நல்லது சுவாமிகளே, இன்று கந்தபெருமானுக்கு சந்தன காப்பு திவ்யமாக இருக்கும், வாருங்கள், ஐயர் பூஜை செய்ய நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்று அழைத்தார். எல்லோரும் கந்தபெருமான் சன்னதிக்கு சென்றார்கள். கந்தவேல் சந்தன அலங்காரத்தில் திவ்ய ஜோதியாக காட்சி தந்தார். காண்டாமணியோடு கைமணி ஒலிக்கவும் அர்ச்சனை மந்திரம் முழங்கவும் ஐயர் கந்தவேலுக்கு பூஜை செய்து தீபாராதனை காட்டினார். அந்த அருள் நிறை திவ்ய திருக்காட்சி கண்டு ராமலிங்கம் உள்ளமெல்லாம் பக்தி பூர்வமாகி, பொல்லாத சூர்கிளையை தடிந்த மரர் படுந்துயர உண்மை நீக்கும் வல்லானே, எனது பிணி நீ நிறைந்தால் ஒரு கணத்தில் மாறிடாதோ என்று இதுபோன்று 11 பாடல்களை கொண்ட சிங்கபுரி கந்தர் பதிகம் பாடி அருளினார். ராமலிங்கம் பாடிய கந்தர் பதிகம் கேட்ட அனைவரும் பேரானந்தம் அடைந்தார்கள். சுப்பராய சுவாமிகள் ராமலிங்கத்தை அருள் கொண்டு நோக்கி, சுவாமிகள் பாடி அருளிய தெய்வ பணுவல்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு சிலவற்றை கண்ணுற்றதும் உண்டு. இன்று சுவாமிகள் தேமதுர குரலில் தெய்வ மனங்கமழ பாடி அருளிய பதிகம் சிந்தை குளிர கேட்கப்பட்டது எங்கள் பாக்கியமே. சுவாமிகளின் பதிகம் கேட்டருளிய எங்கள் கந்தவேல் தங்கள் தமிழ்நாடின் நோயினை நிச்சயம் தீர்த்து வைப்பார், இது சத்தியம் என்று சொன்னார். சகோதரர்கள் இருவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். ராமலிங்கம், சுப்பராய சுவாமிகளே, தங்கள் ஆசை கிடைத்ததும் எங்கள் பாக்கியமே என்று தனது சந்தோஷத்தை தெரிவித்தார். அப்போது கோல சுவாமிகள், எல்லாம் திருவருள் சுமதம், தங்கள் தமிழ்நாடு உடல் நலம் சீக்கிரம் சரியாகிவிடும், தாங்கள் இருவரும் கவலை நீக்குங்கள் என்றார். சுவாமிகளின் இதமான ஆறுதல் மொழி கேட்டு, சுவாமிகளே, கருணை நெஞ்சின் கனிந்த ஆறுதலை அளித்து விட்டீர்கள், ஆனந்தம் ஆனந்தம் என்று மகிழ்ச்சி அடைந்தார். நாங்கள் விடைபெற சுவாமிகள் இருவரும் திருவருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். நல்லது சுவாமிகளே, தாங்கள் அடிக்கடி இங்கு எழுந்துள்ள வேண்டும் என்றார். கந்தன் கருணை அங்கனமே கூட்டி வைக்கும் என்று நம்புகின்றேன் சுவாமிகள் என்று சொல்ல, நிச்சயம் சுவாமிகளே, நிச்சயம் நிறைவேறும். என் அன்னை பழந்தரு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கண்டிப்பாக அல்பாளிப்பார் என்று உறுதியளித்தார். பிறகு ராமலிங்கம் தமிழ்நாரிடம், அண்ணா,
நான் பாடிய இந்த சிங்கமுனி கந்தர் பதிகத்தை நாள்தோறும் கந்தவேளை தியானித்து பாடி வாருங்கள். கந்தனின் அருளாலும் இவ்விரு சுவாமிகளின் ஆசையாலும் எனது பிரார்த்தனையாலும் தாங்கள் நோய் நீங்க பெற்று குணமாறிவீர்கள் என்றார். நல்லது தம்பி, அப்படியே செய்கின்றேன் என்றார் மகிழ்ச்சியாக சபாபதி பிள்ளை. சுவாமிகளே, சென்று வருகின்றோம் என்றார் ராமலிங்கம். நல்லது, திருவருள் மீண்டும் கூட்டி வைக்கும், போய் வாருங்கள் என்று சுப்பராய சுவாமிகள் அவர்களுக்கு விடை கொடுத்தார். தொடர்ந்து ராமலிங்கத்தின் நிகழ்வுகளை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.